ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லார்ட்டையுமே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நம்மளோடது ஆல்ரெடி நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ சம்டைம் வந்து நான் என்னோடதில் வந்து இந்த மாதிரி பேசும்போது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பேசுகிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல். ஸோ எனக்கு கண்டினியூவாக டக்குன்னு பேச வரல. ஸோ அதனால தான் என்னால் கண்டினியூவாக தொடர்ந்து மற்றவங்கள மாதிரி என்னால் பேச முடியல. ஸோ அதுக்காக கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு பிரதர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசுகிற கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம உங்கள்கிட்ட ஒரு சின்ன சாரி கேட்டுக்கிறேன். போக போக நாம் வந்து அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிறேன். கண்டினியூவாக பேசுகிறதுக்கான ஒரு கிளியர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், தயவுசெய்து யாரும் கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு போய் எடுக்காதீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ நம்ம சொல்கிறது தான் மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்றது நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். மற்றவங்க அதாவது இன்னொருத்தவங்க வந்து கால்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம அதை பார்த்துட்டு ரைட் ஓகே போய் எடுக்கலாம் அப்படின்றது எடுக்காதீங்க. மார்க்கெட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் வந்து இருக்கோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டில் ரன் பண்ணுறாங்க. மேக்ஸால் தான் மார்க்கெட் ரன் ஆகுது, கணக்கு தான் அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்துருக்கோம். சிம்பிளான ஒரு விஷயம், கணக்கு மட்டும்தான். கணக்கு இருந்ததுன்னா நீங்கள் கிளியராக நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் அப்படின்றத நான் இது மூலயமா ஒரு சின்ன விஷயத்த தெரியப்படுத்திக்கிறேன். அதர்வைஸ் வந்து கால்ஸ் கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் 500ன்றாங்க, சில பேர் 200ன்றாங்க ஒரு கால்ஸுக்கு. ஸோ உங்கள்கிட்ட இருந்து அழகாக அவங்க வந்து மணி சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அமௌண்ட்டு மட்டும்தான், பணம் சம்பாதிக்கணுன்ற குறிக்கோள் மட்டும்தான். ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. தயவுசெய்து யாருமே வந்து ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை போய் நம்பி எடுக்காதீங்க. மார்க்கெட்டில் நீங்கள் உட்காந்து அனலைசிஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு எதுக்காக மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான வியூவாக தெரியும். தயவுசெய்து திரும்பி சொல்கிறேன், யாரும் போய் கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கட்டி ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டினா பண்ணாதீங்க, ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ அந்த பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி கால்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஒரு அப் மூமெண்ட்டுக்கு ஒரு காசு சொல்லுவாங்க, டவுன் மூமெண்ட்டுக்கு ஒரு காசு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் வந்து காசு கட்டியிருப்பீங்க. இதில் வந்து ஒரு 100 பேர் வந்து ஒரு அவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கும். இன்னொரு ஒரு 50 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்காது. அப்போ அந்த 50 பேரோட காசு அவங்களுக்கு லாபம் தான். அந்த மாதிரி கான்செப்டில் அவங்க போயிடுவாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நான் இப்போ இதில் சொல்லி கொடுக்குறது தான் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே பணத்தை வாங்கிட்டும் சொல்லித்தர்றாங்க, சரியா? இதே தான். ஆனால் நம்ம ஒரு கால்குலேஷனோடு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க, சரியா? நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ஒரு கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எந்த ஒளிவு முறையுமே இதில் வைக்கலை. எல்லாத்தையுமே ஓப்பனாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எடுக்கணும், 50% எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் கன்சிடர் பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து வரிசையாக கண்டினியூவாக உங்களுக்கு அந்த இதை சொல்லிக் கொடுத்துட்டு தான் வந்துருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்கன்றது பார்ப்போம். சரி, ஓகே. நம்ம நேற்று சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்? ஒன்று கேப் அப் ஆகும், இல்லைன்னா கேப் டவுன் ஆகும். ரெண்டுக்குமே 50% வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு மட்டும்தான். 80% வந்து நம்மளுக்கு டவுன் சைடு மட்டும்தான். மீதி 20% மார்க்கெட்டை சின்னதாக மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கிளியரான ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சரியா? சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு எதுக்காக இந்த கேப் கொடுத்தாங்க அப்படின்றது
உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இதாக சொல்லிடுறேன். ஓகேவா? எதுக்காக ப்ரோ அந்த கேப் கொடுத்தாங்க? வேறு ஒன்றும் வேணாம். நேற்று முடிஞ்சதுலேருந்து அந்த ஆல் டைம் ஹைக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொண்டு போய் வச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான ஒரு விஷயம் புரியும். 79 80 வருதா? அவ்வளோதான். அதே பாயிண்ட்டு தான் கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவுமே டவுட்டே வேணாம். முடித்ததுலேருந்து கீழே ஓப்பன் பண்ண இடத்துல வந்து வச்சு பாருங்கள். 87 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 80, இங்கே 87. நம்ம சொன்னது ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த 5 பாயிண்ட்டு 7 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட் வரைக்கும் நம்ம கணக்கு பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கிளியரான ஒரு விஷயம் புரியும், எதுக்காக அந்த இதை கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம சொன்ன கான்செப்ட் தான். மேலே கேப்பப் ஆகி மேலே போய் அங்கே போய் டச் பண்ணிவிட்டு என்ன சின்னதாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த கன்ஃபர்மேஷன் நம்ம எப்போ ப்ரோ எடுத்தோம்? ஆல்ரெடி நம்மளுக்கு ஆமாம் 19ஆம் தேதியே இந்த கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டோம். ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு நேற்றே சொல்லியிருப்பேன், ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுமா பண்ணாதா. நம்மளோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு 80% வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். மீதி 20% வேணால் சின்னதாக மேனிப்புலேட் பண்ணலாம். அதுவும் மேனிப்புலேட் பண்ணலான்னு தான் சொன்னேனே தவிர பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலை, பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி, அதே 80% கொடுத்துட்டாங்க. நம்ம கேப்பப் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு அந்த லெவல் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆக மொத்தத்தில் 80% வந்து நம்மளுக்கு டவுன் சைடு தான் மார்க்கெட் இருக்குன்றதை நம்ம கிளியராகவே சொல்லியிருந்தோம். சரி, இந்த 80% கொடுத்துட்டாங்க. மேலே ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக ப்ரோ கொடுத்தாங்க? நம்ம சொன்னது தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே இங்கேருந்து பாக்ஸ் தியரி கான்செப்ட்டுக்கு மேலே கொண்டு போங்க. அதாவது பாக்ஸ் தியரி கான்செப்டுன்றதை விட நம்மளுக்கு லெவல் என்ன இருக்குது, நேற்று கொடுத்தது 49, 4 பாயிண்ட் வந்து 46, அதுலேருந்து 4 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும். சரியா? 46, 47, 48, 49, 50 கரெக்டாக வருதா? ஒரு 53 பாயிண்ட் கரெக்டாக வருதா? அப்படியே நீங்கள் கீழே கொண்டு வாங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன், ஏன்னா அந்த 4 பாயிண்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகாதான்னு நேற்று சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குதா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும், அதுக்காக மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோமா? அதே தான் இன்றைக்கி நடந்திருக்குது. அப்படியே வாங்க. 53 புரியுதா? அந்த 53க்கு மேலே க்ளோஸே வைக்கலை. எதுக்காக ப்ரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? இதுதான் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஏன் அப்போ விக்கு மட்டும் விட்டுட்டு வந்தாங்க? வேறு ஒன்றும் வேணாம். நேற்று உங்களுக்கு இந்த பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி கீழே வந்து டச் பண்ணணும். ஆனால் நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நேற்று வந்து கீழே வந்திருக்காங்க, ஆனால் அந்த பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி கீழே டச் பண்ணலை அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? அவ்வளோதான். இந்த இதுக்காக மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி காலைல உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரி, ரைட்டு, ஓகே. இது எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி 152 நினைக்கிறேன், 152 நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது அங்கேருந்து டவுன் சைடில் வர்றதுக்கு 650 நினைக்கிறேன். ஆமாம், 650 நம்ம சொல்லியிருந்தோம் டவுன் சைட் லெவல். அதையும் கிளியர் பண்ணியிருக்காங்களா பாருங்கள்? பண்ணலை. ஆல்ரெடி இங்கேயும் பாருங்கள், உங்களுக்கு 52 தான் நிப்பாட்டியிருப்பாங்க லோ. உங்களுக்கு கிளியராக தெரியுதா? 52.20 அதோடு தான் நிப்பாட்டியிருக்காங்க. 50 இன்னும் கிளியர் பண்ணலை. ஓகே ப்ரோ, திருப்பியும் கீழே இறங்கி வந்துட்டு ஏன் மேலே போனாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுங்களோ? 55.95 55.95 ஏன் ப்ரோ திருப்பி மேலே போனாங்க? இங்கே வேறு ஒன்றும் வேணாம், அந்த 175 அதை கிளியர் பண்ணியிருக்காங்களா? அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். பண்ணியிருக்க மாட்டாங்க.
இப்படி தான் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது நம்ம ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஆனால் திருப்பியும் அகெயின் மேலே போயிட்டு கரெக்டாக அந்த 175 கிளியர் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு சின்னதாக ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்து ஒரு அப் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக ப்ரோ இந்த அளவுக்கு இருந்தது? நம்ம ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தோம், கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ஒரு அப் மூமெண்ட் கொடுத்தா டவுன் மூமெண்ட் கொடுப்பாங்க, டவுன் மூமெண்ட் கொடுத்தா அப் மூமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். என்ன ரீசனுக்காக ப்ரோ அந்த இது சொன்னோம்? வேறு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த வீக்கோட இதை கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து ஒரேடியாக கீழே டவுன் சைடில் இறங்கி வந்தாங்கனாலும் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்றது, அதாவது மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்றது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஒரேடியாக டவுன் சைடில் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ரீட்டெயிலர் வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள ஒரு சின்ன பயத்துக்குள்ளேயே வச்சுருக்கணும், அவ்வளோதான். ஆனால் நம்மளோட லெவல் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு கிளியரான விஷயம் புரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்து எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுன்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் நடந்திருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். நம்ம மேலே அப்சைடில் போயிட்டு ஒரு கேப்பப் ஆகி அப்சைடில் போய் அங்கே கிளியர் பண்ணிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் வருவாங்க. டவுன் சைடில் வந்து நம்மளுக்கு 26,050 டவுன் சைடில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா அப்சைடில் கொண்டு போனாங்கன்னா, இதுக்கு மேலே கொண்டு போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல் டைம் ஹையை கிளியர் பண்ணணும் அப்படின்ற முடிவோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க கொண்டு போவாங்க. ஆனால் வீக்லி லெவலு மந்த்லி லெவலில் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டாங்க. புரியுதா? கிளியர் பண்ணிட்டு தான் எக்ஸ்டெண்டாக தான் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மந்த்லி லெவல்லையும் வீக்லி லெவல்லையும் கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட எக்ஸ்ட்ரா தான் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த 20 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு எக்ஸ்டெண்ட் போகிறதோ இல்லை 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு வந்து கம்மியாகிறதோ நம்ம வந்து ஒரு கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன ரீசன்னா, மந்த்லி தான் நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு, வீக்லியோடது நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே போகிறது எல்லாமே அவங்க எக்ஸ்டர்னலாக தான் கொண்டு போயிருக்காங்க. அப்போ இந்த 4 பாயிண்ட்டுக்காக எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு தான் வந்துருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்தே. சரி, இப்போ உங்களுக்கு இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இது உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ணலை. 650 கிளியர் பண்ணலை. சரி, இந்த 650 நம்ம எப்படி ப்ரோ எடுத்தோம்? வேறு ஒன்றும் வேணாம். இந்த 650 எடுத்ததுக்கான ரீசன், அதாவது நம்ம 19ஆம் தேதி, ஆமாம் 19ஆம் தேதி லோ டு ஹை, அதாவது நேற்று முடிஞ்சிருச்சுல, அதோட ஹை வரைக்கும் வைங்க. அதோட ஹை வரைக்கும் வச்சு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். ஒரு 390 பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 390 பாயிண்ட் வரும். ஸோ அங்கேருந்து கீழே டவுன் சைடில் அந்த ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் வரும்? 390னா அப்போ 195 பாயிண்ட்டு கீழே டவுன் சைடில் அவங்க வரணும். அது மட்டும் இல்லை, 195க்கு கீழே டவுன் சைடில் வரணுன்றதுக்கு அதுக்கு மட்டும் காரணம் கிடையாது. ஆல்ரெடி இங்கே கேப் விட்டுட்டு போயிருக்காங்க, அது ஒரு காரணம் இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே 19ஆம் தேதியே நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம், இன்னும் அதை டெலிட் கூட பண்ணலை. ஸோ இதோட 50% நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கோம். இங்கே வந்து எதையுமே வந்து 50% வந்து கிளியரே பண்ணலை. கிளியர் பண்ணாமல் தான் மேலே போயிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட்டை கண்டிப்பாக டவுன் சைடில் தான் யாரை கொண்டு வருவாங்க. எப்படி நம்ம இந்த அளவுக்கு கால்குலேட் எடுத்தோம்? அவ்வளோதான். மார்க்கெட் வந்து ஒரு கணக்கில் தான் ரன் ஆகுதுன்றது நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போயும் நான் உங்களுக்கு இதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே மார்க்கெட்டும் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். சரியா? நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதை பொறுத்து தான் அடுத்த நம்ம சொன்னது, நம்ம 3 மந்த் வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் டவுன் சைடில் கொண்டு வர போகிறாங்கன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதம் எண்டை வச்சு தான் அடுத்த மாதத்துலேருந்து டவுன் சைடு மூமெண்ட்டு கீழே எந்த லெவலுக்கு கொண்டு வருவாங்க, அந்த கொண்டு வந்தாங்கன்னா எந்த இடத்துக்கிட்ட வருவாங்க, எந்த இதை கிளியர் பண்ணுவாங்கன்றது நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கணக்கு பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்களும் அந்த 2 நாள் லீவ் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி போய் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள்.
எந்த அளவுக்கு உங்களால் கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக்குங்க. இது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஃப்ரீயாக தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். என் பேரை சொல்லி யாராச்சும் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலோ கொடுக்குறேன்னு சொன்னாலோ தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க. ப்ராஃபிட் பற்றி பேசுவோம், அந்த இதுலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொன்னாலும் அதையும் நம்பாதீங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருக்கு தான், மற்றவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது நம்ம இதில் இந்த மாதிரி நடக்குதான்றது தெரியாது. பட் இருந்தாலும் நான் முன்னாடியே அட்வான்ஸாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம லெவல்ஸ் கொடுக்குறோம், அந்த லெவல்ஸ்க்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது மார்க்கெட்டு, நம்ம கணக்கு போட்டு சொல்லியிருக்கோம், அதுக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது மார்க்கெட்டு அப்படின்றனால அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஏமாந்தவங்க சொல்லியிருக்காங்க, அதனால் திருப்பி நான் அதை சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல்ரெடி இந்த வீக்கு கிளியர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக்கு ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டில் கன்சிடர் பண்ணுங்கள். மண்டேவோட 5 மினிட்ஸ் கேண்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கு நம்ம மண்டே பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.